அங்கமாக வகிக்கக்கூடிய பாரத் சட்டக்கல்லூரி நடத்துகின்ற இந்த விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சட்டக்கல்லூரியுடைய முதல்வர், என்னுடைய அருமை நண்பர் ஏடிஆர் ஹரிபிரசாத், இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முன்னின்று நானே இருந்து இந்த கண்டுகளித்து சான்றிதழ்களை வழங்குவேன் என்று வருகை தந்திருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்காது இருக்கும்போது அவ்வளவு சிறப்பாக பணியாற்றுகிறார். ஏழை மக்கள் எந்த நேரத்தில் இதயத்தை தட்டுகின்றார்களோ தெரியாது, கதவை தட்டுவார்கள், கதவை தட்டுவதோடு உதவி செய்யக்கூடிய ஆற்றலாளர் என்னுடைய அருமை சகோதரர் உடன்பிறவா சகோதரர் அரவிந்த் ரமேஷ் அவர்களையும், இந்த பாராளுமன்றத்தை நடத்திய அத்துறை உறுப்பினர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். அற்புதமான நிகழ்ச்சி. தலைவர் தளபதி அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று எல்லா கல்லூரிகளுக்கும் உத்தரவிட்டு இருக்கின்றன. அந்த உத்தரவிற்கு முத்தாய்ப்பாகத்தான் இந்த விழா, அற்புதமான விழா. மேடையிலே இருந்து சபாநாயகர் வந்தார். சபாநாயகர் என்ன இளமையா இருக்கார். சபாநாயகர் பேசுகின்ற பொழுது ஒரு பெண் பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்கு, பாராளுமன்றம் ஒரு பெண் பிரதமரை தேர்ந்தெடுத்து, அதுவும் பாரத் சட்டக்கல்லூரியிலே ஒரு பெண் பிரதமர். பெரிய மகிழ்ச்சி. அந்த அம்மையார் பேசுகின்ற போது பழைய பிரதமர் இந்திரா காந்தி பேசியது போல் சிங்கப்பூர் பேசினார். பார்க்கும்போது மற்ற மகிழ்ச்சியாக இந்திரா காந்தி அம்மையாரே வந்துவிட்டாரோ என்று தான் நினைக்கிறேன் என்று அமைச்சர் பேசினார். அனுசியா என்னுடைய சகோதரி, என்னுடைய மனைவியார், அவர்கள் தலைமையில் தான் இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது. அவர்களுடைய பெயரையும் அமைச்சராகி அவர்தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனார், அவர்தான் அமைச்சராகவும் ஆனார். ஆனா எங்க அக்கா ஆகவே இல்லை. ஆனா இன்றைக்கு என்னுடைய சகோதரி அமைச்சராக இருந்த பார்த்து கண்களில் நீர் சகோதரியை பார்த்தா போனாங்க. அனுசியா அற்புதமான பேச்சு, வாதங்களை எடுத்து வைத்தார். எதற்கு தம்பி அரசுகளை எடுத்தாந்து காலி பண்ணிட்டாங்க. வெற்றி பெற்றது அவர்களாக இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த பாராளுமன்றத்துக்கு நீதான் இன்றைக்கு கதாநாயகன். சட்ட வல்லுநர்களாக வருவீர்கள், அது எனக்கு தெரியும். ஏன்னா பாராளுமன்றத்திலும் நீங்கள் அங்கம் வகிக்க வேண்டும், அதற்கு என்னுடைய வாழ்த்து. சொன்னார் அரவிந்த் ரமேஷ் சொன்னார், அவர்களுக்கெல்லாம் வயதாகி கொண்டிருக்கின்றது, நீங்கள் தான் இலக்கையை வர வேண்டும் என்று கூறி இந்த பாராளுமன்றத்தை நடத்தி உங்கள் அத்துறை பேரும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.